Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. குர்ஆன் ஜூஸ் 9 சுருக்கம் தமிழில் கேட்கலாம். இந்த ஜூஸ் சூரா அல் ஆராஃப் 88ஆம் ஆயத்தில் இருந்து சூரா அல் அன்ஃபால் 40ஆம் ஆயத்து வரை உள்ள பகுதியை உள்ளடங்குகிறது. பிஸ்மில்லா இர்ரஹ்மானிர்ரஹீம். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதை. இந்த ஜூஸ் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதையின் தொடர்ச்சியுடன் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வின் தூதர்களை மறுக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிர்அவுன். பின்னர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிர்அவுனின் நிகழ்வுகள் விரிவாக குறிப்பிடப்படுகின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைத்தடி பாம்பாக மாறியது. அவர்களின் கை பிரகாசமான வெள்ளை ஒளியுடன் தோன்றியது. ஃபிர்அவுன் இதை மாயை என கூறி மந்திரவாதிகளை சேர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைத்தடி உண்மையான பாம்பாக மாறி மற்ற மந்திரங்களை விழுங்கியது. மந்திரவாதிகள் உண்மையை உணர்ந்து உடனே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்தனர். ஆனால் ஃபிரவுன் அகந்தையுடன் தொடர்ந்தான். பல ஆண்டுகள் பஞ்சம், புயல், வண்டு, சுனாமி, தவளை, இரத்தம் போன்ற அடையாளங்கள் காட்டப்பட்டும் அவர்கள் திருந்தவே இல்லை. இறுதியில் அல்லாஹ் ஃபிரவுனையும் அவன் மக்களையும் மூழ்கடித்து பனி இஸ்ராயிலை மீட்டான். தூர் மலை மற்றும் தௌராத். மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 இரவுகள் தூர் மலையில் அழைக்கப்பட்ட போது தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பில் வைத்துச் சென்றார். அல்லாஹ்வை காண வேண்டும் என்று கேட்டபோது மலை சிதறியதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கினார். பின்னர் தௌராத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களின் சிலர் அனுமதியின்றி கன்றுக்குட்டி வணக்கத்தில் ஈடுபட்டனர். மனமாற்றம் செய்த பின் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். பனி இஸ்ராயிலின் சோதனைகள். 12 ஊற்றுகள் வழங்கப்பட்டன. மேக நிழல், மன்னு சல்வா மற்றும் உணவு வழங்கப்பட்டது. ஹித்தத்தூன் என்ற சொல்லி நரகத்தில் நுழைய வேண்டும் என்ற கட்டளையை மீறினர். சப்து தினத்தில் மீறியதால் குரங்குகளாக மாற்றப்பட்டனர். உடன்படிக்கையை மீறிய போது மலை அவர்கள் மேல் உயர்த்தப்பட்டது. ஆதமின் சந்ததியரின் உடன்படிக்கை. ஆயத் 172. அல்லாஹ் ஆதமின் சந்ததியினரை ஒன்று சேர்த்து, நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டபோது அவர்கள் ஆம் என்று சாட்சி கூறினர். அல்லாஹ் மனிதனை ஃபித்ரத் இயற்கை ஈமான் நிலை மீது படைத்தான். அகந்தை மிகு மக்களின் நிலை. ஆசையில் மூழ்கியவர்கள் நாக்கை வெளியே நீட்டிய நாய் போன்றவர்கள் என ஒப்பிடப்படுகிறார்கள். அவர்களுக்கு புரியாத இதயம், காணாத கண்கள், கேட்காத காதுகள் உள்ளன. ஆயத்து 179. ஜஹன்னம் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள். அல்லாஹ்வின் அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய பெயர்கள் மூலம் அவனை அழைக்க வேண்டும். மறுமை நாளின் அறிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுமை நேரம் குறித்து கேட்கப்பட்ட போது அதன் அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது என்று கூறும்படி அறிவுறுத்தப்பட்டது. முக்கிய உபதேசங்கள். மன்னிப்பை தேர்ந்தெடு, நன்மையை கட்டளையிடு, அறியாதவர்களை புறக்கணித்துவிடு. ஷைத்தானிடமிருந்து தீய எண்ணம் வந்தால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு. குர்ஆன் ஓதப்படும் போது அமைதியாக கவனமாக கேளுங்கள். காலை மாலை
திக்ரில் ஈடுபடுங்கள். சூரத்துல் அன்ஃபால் பதர் போருக்கு பின். சூரா அல் அன்ஃபால் பதர் போருக்கு பின் அருளப்பட்டது. போரில் கிடைத்த செல்வம் அல்லாஹ் மற்றும் அவன் தூதருக்கே சொந்தமானது. உண்மையான முஃமின்களின் பண்புகள். அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்படும் போது இதயம் நடுங்கும். ஆயத்துகள் ஓதப்படும் போது ஈமான் அதிகரிக்கும். தொழுகை நிலைநிறுத்துதல், வழங்கப்பட்டவற்றில் இருந்து செலவிடுதல். அல்லாஹ் பதர் போரில் ஆயிரக்கணக்கான மலக்குகளை உதவியாக அனுப்பினான். அவநம்பிக்கையாளர்களின் இதயத்தில் பயம் உண்டாக்கினான். போரில் பின்வாங்க வேண்டாம். அல்லாஹ் மற்றும் அவன் தூதரை வஞ்சிக்காதீர்கள். செல்வமும் பிள்ளைகளும் சோதனை. அல்லாஹ்வை அஞ்சினால் புர்ஹான் சரியானதை தீர்மானிக்கும் திறன் அளிக்கப்படும். இறுதி எச்சரிக்கை. அவநம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் பாதையை தடுக்க செல்வம் செலவிடுவர். அது இறுதியில் அவர்களுக்கு வருத்தமாகும். ஃபித்னா இல்லாமல் மார்க்கம் முழுவதும் அல்லாஹ்வுக்காக ஆகும் வரை போராடுங்கள். அவர்கள் நிறுத்தினால் அல்லாஹ் அனைத்தையும் காண்கிறான். முடிவுரை. 9ஆம் ஜூஸ் நமக்கு இறை நம்பிக்கையின் உறுதி, கட்டுப்பாடு மற்றும் பொறுமை, உடன்படிக்கையை காப்பது, உண்மையான முஃமின்களின் பண்புகள், அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் என்பதை கற்றுத் தருகிறது. இந்த பதிவை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யவும். பலருக்கும் நீங்களும் சவாபே ஜாரியா இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவும்.